வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் சார் பதிவாளராக பணிபுரிந்து வந்த கவிதா என்பவர் முறைகேடான பத்திரங்களுக்கு பலரிடம் கையூட்டு பெற்றதாக வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. இந்த வீடியோ தமிழக பதிவுத்துறை தலைவர் தினேஷ் ஆலிவர் பொன்ராஜ் கவனத்திற்கு சென்ற நிலையில் கவிதா அதிரடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமப் பகுதிகளில் கடந்த சில தினங்களாக விட்டுவிட்டு கனமழை பெய்து வரும் நிலையில் பாலாற்றில் சிறு வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மாராப்பட்டு பாலாற்றில் நுரை பொங்கி துர்நாற்றத்துடன் ஓடுவதாலும், மேலும் பாலாற்று படுகையை ஒட்டியுள்ள சில தோல் தொழிற்சாலைகள் கனமழையை பயன்படுத்தி தோல் கழிவு நீரை பாலாற்றில் திறந்து விடுவதாலும் பாலாறு நுரை பொங்கி ஓடுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பேரூராட்சியில் வேணுகோபால் பார்த்தசாரதி பெருமாள் கோவில் அருகே உள்ள சிறுவர் பூங்காவில் குழந்தைகள் குடும்பத்துடன் பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் தற்போது பேரூராட்சி நிர்வாகத்தின் அலட்சிய போக்கால் சிறுவர் பூங்கா சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி மது அருந்துவதும் கஞ்சா பிடிப்பதும் என மாறியுள்ளதால் பூங்காவிற்கு குழந்தைகளுடன் வருபவர்கள் அச்சமடைந்து பூங்காவுக்கு வருவதை நிறுத்திக் கொண்டுள்ளனர். இதனால் சிறுவர் பூங்கா தற்போது சுற்றுச்சுவர்கள் இடிந்து முள் வைத்து மூடப்படும் அவல நிலைக்கு உள்ளது. இதனால் பேரூராட்சி நிர்வாகம் இதனை சரி செய்து மீண்டும் பூங்காவை பயன்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் காடியாம்பட்டி தாலுகாவில் உள்ள தாராபுரம், கஞ்சநாயக்கன்பட்டி, செம்மாண்டப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இரவு 8 மணிக்கு ஆரம்பித்த மழையானது விடிய விடிய கொட்டி தீர்த்தது. கடந்த ஒரு வாரமாக மழை இல்லாமல் வறண்டு இருந்த நிலையில் நேற்று இரவு மழை பெய்ய தொடங்கியதால் வெப்பம் தணிந்து குளிர்காற்று வீசியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்த வேப்பங்குளம் கிராமத்தில் 40 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மருதாயி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் நீர்பிடிப்பு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததன் பேரில் கோவிலை அகற்ற நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இதனைத் தொடர்ந்து வருவாய்த்துறையினர் மற்றும் நில அளவைத்துறை சார்பில் அலுவலர்கள் ஏராளமானோர் சென்றபோது அவர்களை வழிமறித்து கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.